தை அமாவாசை தினத்தையொட்டி புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கோயில்களின் உற்சவர்கள் கடற்கரையில் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரத்குமார் வழங்க கேட்கலாம். சரத்குமார், தீர்த்தவாரி நிகழ்வு பத்தின கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி தை அமாவாசையை முன்னிட்டு கடற்கரையில் பிரசித்தி பெற்ற கோயிலில் இருந்து உற்சவ சுவாமிகள் சிலைகள் கொண்டு வந்து வரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்று வருகிறது. மேலும் தை அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் நூற்றுக்கணக்கானோர் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். ஆண்டுதோறும் தை மாதத்தில் வரும் அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பல்வேறு பகுதியில் உள்ள கோவில்களில் இருந்து உற்சவர்களை அலங்கரித்து தீர்த்தவாரிக்கு கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டு எழுந்தருள் செய்வார்கள். தை அமாவாசையை முன்னிட்டு காலை தீர்த்தவாரிக்காக மணக்குள விநாயகர் கோவில், வேதபுரீஸ்வரம் முத்துமாரியம்மன் கோயில், லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி, தண்டு முத்துமாரியம்மன் கோயில், வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இருந்து உற்சவர்கள் அலங்கரிக்கப்பட்டு கடற்கரையில் எழுந்தருளினர். கடல் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளிய சாமிகளுக்கும் தைய சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கடலில் தீர்த்தவாரி நடைபெற்று அலங்காரம் செய்யப்பட்டு தீபாவளியும் செய்யப்பட்டது. இதில் புதுச்சேரி மற்றும் அண்டை மாவட்ட பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டு சென்றனர். இதே போன்று தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்கள் தர்ப்பணம் வழங்கும் நிகழ்வும் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரத்குமார். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 89397 5009.